அனைவருக்கும் வணக்கம். தமிழருடைய தொழில்நுட்ப மேலாண்மை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தமிழனுடைய அறிவியல் சிந்தனை என்ற தலைப்பில் இருக்கின்ற 3வது தலைப்பு தான் மாணவர்களுக்கு தமிழ் தொழில்நுட்ப மேலாண்மை, தமிழருடைய தொழில்நுட்ப மேலாண்மை. முதல் சமூகம் நம்முடைய சமூகம் வேட்டை சமூகம், மனிதர்களுடைய சமூகத்துமே வேட்டை சமூகம். வேட்டையாடுகின்ற தொழிலை அவன் மேற்கொள்கின்ற பொழுதே அந்த கற்களால் கருவிகளை கண்டுபிடித்தான் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிறது. பல்லாவரம் உள்ளிட்ட பல இடங்களில் கற்கால மனிதர்கள் இந்த கற்கோடாரிகள் எல்லாம் கிடைத்ததாக, அதே மாதிரி அங்கே இரும்பு செய்கின்ற ஒரு சிறு உலைகள் இருந்ததாக குறிப்புகள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாரோடு முன் தோன்றியே மூத்த குடி என்று சொல்லுகின்ற அந்த புறப்பொருள் வெண்பாமாலையில் இந்த திணை வீரன் என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், கல்லும் தெரியாமல் மண்ணும் தெரியாமல் வாழ்ந்த காலத்துக்கு முந்தைய நாங்கள் ஒரு வேட்டை சமூகமாக இருந்தோம். நாங்கள் தான் முதல் வீர பரம்பரை. அப்போ எங்களிடமே நீங்கள் உங்களுடைய வீரத்தை காட்ட முடியுமா என்று இந்த 2 திணை வீரர்களுக்கும் சொல்வது போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். வேட்டை சமூகத்தினுடைய முதல் சமூகமாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். முதல் ஆயுத உற்பத்தியை இவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த புறப்பொருள் வெண்பாமாலையே மிகப்பெரிய சான்று. இது மட்டும் அல்லாமல், இந்த ஆதாரங்கள் மட்டும் அல்லாமல் கீழடி, ஆதிச்சநல்லூர், அழகன்குளம், அரிக்கமேடு போன்ற சிந்து சமவெளி நாகரிகம் போன்ற ஹரப்பா நாகரிகம் போன்ற நாகரிகங்கள் எல்லாம் அகழ்வாழ்வுகள் மேற்கொள்கின்ற பொழுது நிறைய ஆதாரங்கள் கிடைக்கிறது. இவர்கள் ஒரு திருந்திய சமூகமாக வளர்ந்து வந்த சூழலில் அது எப்படி இருந்தது என்ற ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு அறிவியல் சிந்தனை தமிழரிடத்தில் இருந்ததற்கு உண்டான ஆதாரங்கள், எலும்புகளால் எலும்பை எடுத்து எழுத்தாணி செய்ததும், எலும்பை அதே மாதிரி தந்தத்தை எடுத்து சீப்பு செய்ததும், அதே மாதிரி அரைக்கின்ற கல்களை செய்திருக்கிறார்கள். இப்போ அம்மி இப்போலாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போது அதே மாதிரி உலை பயன்படுத்துகிறோம், உலக்கை பயன்படுத்துகிறோம். இப்போ என்ன அதே தான் இயந்திரத்தை வச்சு அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் இவர்கள் முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்முடைய சதுரங்கம், அதே மாதிரி பகடைக்காய், மண் குழாய்கள், மண் ஓடுகள், அதே மாதிரி பானை ஓடுகள், அதே தங்க நாணயங்கள், தங்கம், இரும்பு, செம்பு, இப்படி மணிகள், சுண்ணாம்பு, சாந்து, இரும்பு ஆலயங்கள்லாம் இருந்ததற்கான தாழிகள், அகழாழிகள், கருப்பு சிவப்பு கலந்த பானை ஓடுகள், இப்படியெல்லாம் ஆதிச்சநல்லூர் கீழடியில் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நகர நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்போது அதே மாதிரி அங்கே கட்டிட அமைப்பு இருந்ததுக்கும், வீடு கட்டிட அமைப்பு இருந்ததற்கும், அந்த தொழில்நுட்ப அறிவு அங்கே இருந்ததற்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் இவையெல்லாம். விவசாயம் செய்ததற்கான ஆதாரம் நமக்கு கலித்தொகை இருக்கிறது. முல்லைப்பாட்டில் நெற்பயிர்களை பற்றி பேசுகிறது, கரும்பை பற்றி பேசுகிறது, அதிமதுரம் பற்றி பேசுகிறது. இதெல்லாம் விளை வைத்திருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய அந்த கலித்தொகையில் உழவரை பற்றியும், உழவர் அந்த ஏர் உழுதல், அதே மாதிரி ஏர் பிடித்த அந்த மாடு அடக்குதல் பற்றிய செய்திகள் எல்லாம் வருகிறது. இப்போ இந்த வேளாண்மை சமூகம், வேட்டை சமூகம் அடுத்து வேளாண்மை சமூகம் உணவு உற்பத்தியை பற்றி சொல்கிறது. வேளாண்மை சமூகம் ஒரே நிலத்தை பதப்படுத்தி அது 4 முறை 3 முறை சால் ஓட்டின்னு சொல்லுவாங்க. அது மண்ணை சத்து குழுமங்களோடு பதப்படுத்தி நீர் பாய்ச்சி நடவு நட்டு களை எடுத்து, அதுக்கப்புறம் எப்பப்போ பாய்ச்சணும், எத்தனை முறை நீர் பாய்ச்சணும், எத்தனை முறை களை எடுக்கணும், அப்புறம் நெல் வந்த உடனே நாம் என்ன பணி செய்யணும், பரணை அமைத்து கிளிகள் ஓட்டுகின்ற திணைகளெல்லாம் கிளிகள் உட்கார்ந்து சாப்பிடும். அதே மாதிரி அந்த திணை விதைத்தவர்கள் கிளி ஓட்டுற செய்திகள்லாம் ஐங்குறுநூற்றில் வருது. இப்படி பருத்தி உற்பத்தி பண்ண செய்திகள்லாம் கூட இருக்குது. பருத்தி செய்திகள்லாம் இங்கே காணப்படுகிறது. புறநானூரில் பருத்தி பெண்டியரேன்னு வருது. அப்போது பருத்தி உற்பத்தி பண்ணுவதும் அந்த விவசாயத்திலிருந்தே நமக்கு தொடங்குகிறது. இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்ப அறிவு, விவசாயம் பண்ணுவதற்குண்டான ஒரு தொழில்நுட்ப அறிவு நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்தது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. சொன்ன மாதிரி கீழடியில்
நம்ம ஆழ்ந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆழமான இலக்கிய ஆதாரங்கள் இல்லாமல் இந்த அகழ்வாழ்வுகளே நிறைய விஷயங்களை சொல்லுகிறது அப்படின்றதுக்கு அந்த ஆதாரங்களும் இலக்கிய ஆதாரங்களும் நிறைய இருக்கிறது. இப்போ இந்த பருத்தியை எடுத்த உடனே சும்மா இருந்தானா பருத்தியை பஞ்சை எடுத்து அதை நூலாக திரித்து ஆடைகள் உற்பத்தி செய்தார்கள் என்பதற்கு அகநானூரில் ஆடைகளினுடைய பெயர்கள்லாம் வருது. கலிங்கம், அதே மாதிரி கச்சணிந்த பெண்கள் என்றது முல்லைப்பாட்டில் சொல்லப்படுகிறது. நெசவு தொழில் செய்ததற்குண்டான விஷயம் தெரிகிறது. அதே மாதிரி இங்கே மெய்ப்பை என்று முல்லைப்பாட்டிலே சொல்லப்படுது. சட்டை போடுறதுக்கு மெய்ப்பை, அழகான தமிழ் பேர். இப்படி அந்த தொழில்நுட்ப அறிவு இல்லாமல் அந்த நெசவு தொழில் செய்யாமல், இப்போ ஆரணிப்பட்டு காஞ்சிப்பட்டுலாம் நம்ம பாட்டு வந்திருக்கு. அந்த நெசவு தொழிலை செய்தவர்கள் இந்த எச்சங்கள் தான் காஞ்சிபுரத்திலும் ஆரணியிலும் இருப்பது. அந்த ஆதி காலத்திலிருந்தே இந்த ஆடைகள் இருந்ததற்கு பல சங்க இலக்கிய பாடல்கள் ஆதாரமாக இருப்பதை, நெசவு தொழில்நுட்பம் வளர்ந்ததையும் தமிழரிடத்தில் நெசவு தொழில்கள் இருந்ததைக்கும் ஆதாரங்கள் இலக்கிய ரீதியாக இருப்பதையும் காண முடிகிறது. அதே மாதிரி கட்டடக்கலை தொழில்நுட்பம், நம்ம கீழடியில் சுடுமண் ஓடுகள், அதே மாதிரி அந்த சுடுமண்ணாலான குழாய்கள், மண் குழாய்கள் அமைப்ப ஒரு தொழில்நுட்ப அறிவு. இந்த சுடுமண் குழாய்கள் இருக்கிறதுனா அப்போ அந்த இன்றைக்கி பழிப்பு எல்லாம் போட்டு அவங்க மேலை நாட்டவர்களுடைய அறிவியலை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் பைப்பு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்திலே மண் ஓடுகளால் அமைத்த கழிவறைகள், பைப்புக்கு அமைக்கின்ற முறை இப்படியெல்லாம் செய்திருக்கான். இரும்பு உலோகங்கள் வைத்து இரும்பு, தங்கம் போன்ற அணிகலன்லாம் செய்கிறான்னா, அப்போ இந்த வார்ப்பை எப்படி அவன் உலோகத்தை எப்படி பிரித்திருப்பான் மண்ணிலிருந்து, அந்த மண்ணிலிருந்து அதை பதப்படுத்தி ஒரு ஃபேக்ட்ரி அமைத்திருக்கிற தன்மை இருந்திருக்கு. இரும்பு ஆலையுமே இருந்த கரும்பு பிழைகின்ற ஒரு கருவி வைத்திருந்தார்கள் என்று சங்க இலக்கிய பாடல்களே வருது. இப்படி நிறைய ஒரு தொழில்நுட்ப தன்மை இருந்தது. உலோகம் சார்ந்த, கட்டிடக்கலை சார்ந்த கட்டிடங்கள் கீழடியில் பார்த்திங்கன்னா அந்த செங்கல்ல பயன்படுத்தி கட்டியிருக்கான். அதே மாதிரி கட்டிடங்கள் இருந்ததற்கு எழுநிலை மாடத்து அப்படின்னு சொல்லி முல்லைப்பாட்டிலையும் சிலப்பதிகாரத்திலும் எழுநிலை மாடத்து அப்படின்ட்டு இந்த கட்டிடங்கள் இருந்ததற்கான ஆதாரங்களை சொல்லுகிறது. உணவிலும் சரி, வேட்டை சமூகத்தில் உணவு உட்படும், அது வேளாண்மை சமூகத்தின் உணவு உற்பத்திக்கும், அதே மாதிரி ஆடை உற்பத்திக்கும், அதே மாதிரி கட்டிடக்கலையிலும் இவர்கள் சிறந்து விளங்கினார்கள். உலோகக்கலையிலும் உலோகங்களை வார்த்தெடுத்து அணிகலன்களாக மாற்றுவதிலும், அதே மாதிரி மற்றவர்கள் இந்த மற்ற உயிரினங்கள் தந்தங்களில் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த சிற்பக்கலைகளை கொண்டு வந்தார்கள், போர்க்கருவிகளை எவ்வாறு உற்பத்தி பண்ணார்கள், போர் உடைகளை எவ்வாறு உற்பத்தி பண்ணார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. முல்லைப்பாட்டிலேயே போர் வீரனை அழைத்து செல்கின்ற பொழுது போர் உடைகள், போர் ஆடைகள், போர் கருவிகள் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தியிருக்கான் அப்படின்றத செய்தியை நாம் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்ப அறிவு விலங்கினங்களை தனக்கு அடிமைப்படுத்துகின்ற நிலை, அதனுடைய மொழிகளை புரிந்து கொண்டு அந்த விலங்கினத்தோடு இவர்கள் ஏறு மாடும் சரி, அது யானைகளும் சரி, நாய்களையும் சரி அவர்கள் பயன்படுத்திய ஒரு விலங்கின மொழியில் அறிவியல் எப்படி இவர்களுக்கு தெரியும், எப்படி ஒரு பதநிலையை பெற்றிருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். இதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்தல் இடத்துல இவங்க முத்து எடுக்கிறாங்க. எந்த மாதிரியான கடல் பகுதியில் முத்து கிடைக்கும், எந்த நேரத்தில் முத்து கிடைக்கும், அப்புறம் சங்கு எப்படி எடுத்தது, அந்த சங்கை எடுத்து என்ற ஒரு தொழில்நுட்ப அறிவு, முத்தெடுத்தல் பற்றிய ஒரு தொழில்நுட்ப அறிவு, தமிழர்கள் அதே மாதிரி கப்பல் கட்டுகின்ற ஒரு தொழில்நுட்ப அறிவு, இந்த கம்பியர் என களம் செய் கம்பியர் என்று மணிமேகலையிலே வருது. அந்த நீர்வழி பாதையை அறிந்து அந்த நீர்வழியில் சென்று ஏரா, பருமல், வங்கு, கொம்பு, பாய்மரம், துக்கன், நங்கூர் முதலியான கப்பல் உறுப்புகள் ஆகும் என்று சொல்லப்படுது. இந்த மாதிரியான உறுப்புகள் பற்றிய சங்க இலக்கியங்களிலே இந்த மாதிரியான உறுப்புகள் செய்திகள் வருகிறது. கப்பல் கட்டுவதற்குரியான எந்த மரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதை எப்படி சீவ வேண்டும்,
எப்படி அதை பதப்படுத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு தொழில்நுட்ப அறிவு அவரிடம் இருந்ததற்கு இதுவே ஒரு ஆதாரம். அங்கே கீழடியில் கட்டின அந்த வீடு கட்டுகின்ற கட்டடக்கலை மட்டுமல்ல, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில், பல்லவர்களுடைய கோயில் சிற்பக்கலைகள் மாமல்லபுரத்தில் காணப்படுகிறது. மர வேலைப்பாடுகள், மரத்தினால் என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க, ஏற்கலப்பை முதற்கொண்டு பல வேலைகளில் அதில் செஞ்சுருக்காங்க அப்படின்ற செய்தி நமக்கு பின்னாடி பார்க்க முடிகிறது. மரத்தை வைத்து இவங்க ஏற்கலப்பை மட்டும் செய்யலை, பரணை அமைத்திருக்கிறார்கள். அந்த பரண் அமைக்கின்ற தன்மையில் கூட மரத்தை இவங்க பிளந்து இவங்க மரத்தினாலான வீடுகளையும் கட்டியிருக்காங்க அப்படின்றது. மூங்கில் வீடுகள் அமைத்தல், மூங்கில் பரண் அமைத்தல், மூங்கில் தட்டு செய்தல், மூங்கில் மரம் செய்தல், மூங்கிலை பின்னி கூடை அமைத்தல், இப்படி மூங்கிலால் நிறைய வேலைகளையும் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு நமக்கு ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிறது. குறிஞ்சித்தின மக்களுடைய வாழ்வியலை பார்க்கின்ற பொழுது அதேமாதிரி சிற்பக்கலைகளிலும் சிறந்திருக்கிறார்கள், கட்டடக்கலையிலும் சிறந்திருக்கிறார். தஞ்சை பெரிய கோயில்னு சொன்னால் பல்லவர் கால கோயில்களில் சொல்லியிருக்கோம். அதேமாதிரி இந்த தென்னை மரங்களில் எடுத்த ஓடுகளை அவர் கயிறு திரித்தல், இந்த தென்னை ஓலைகளில் தென்னை மரம், பாக்கு மரம், பனை மரம் பற்றிய செய்திகள் நாலடியாரில் நமக்கு தெளிவாக சொல்கிறது. தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் நல்லா பயன்படுத்தியிருக்காங்க, மருத்துவத்துக்கும் சரி, அதேமாதிரி தொழில்நுட்பத்துக்கும் சரி. அவங்க கயிறு திரித்து அந்த கயிறை எங்கெல்லாம் வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, இல்லை தண்ணீர் சேர்ந்ததுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது. இதே அந்த நூலை எடுத்து திரித்தல் என்பதையும் ஒரு அழகான ஒரு தொழில்நுட்பம் கலை. என்ன இப்போ இயந்திரம் வைத்து செய்கிறாங்க, அப்போ அவங்க கையால் செய்திருக்காங்க, அதானே வேறுபாடு தவிர. ஆனால் ஒரு அழகான மரங்களில் பார்த்து அந்த நாரை எடுத்து அவர்கள் இந்த நாரில் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்றத அவங்க வார்த்து அழகாக செய்திருக்கிறார்கள் என்பதற்கு நமக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் இதுக்கு முன்னோடியாக இவர் வந்திருக்காங்க அப்படின்றத நாம் பார்க்க முடியுது. இன்றைக்கு கயிர்கள், பல்வகையான கயிர்கள் வந்ததாலும் அந்த காலத்தில் இயற்கை சார்ந்த ஒரு கயிறு வளர்ச்சிக்கு இவர்கள் வித்துட்ருக்காங்க நம்ம முன்னோர்கள் என்பதை பார்க்க முடியாது. இலக்கியம் கூறும் நீர் மேலாண்மையை நம்ம பற்றி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த செய்தியை வரைக்கும் நீங்கள் சொன்னால் போதும். என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல வேட்டை சமூகத்தில் அவங்க கற்களால் செய்யப்பட்ட கருவிகள், அதே மாதிரி அந்த வேட்டை சமூகம் வேல்களில் ஆயுதங்களாக பயன்படுத்துகின்ற பொழுதே அங்கே உலோகங்கள் உற்பத்தி செய்யும் திறன் வந்துடுது. அப்புறம் வேட்டை சமூகத்திற்கு உண்டான செய்தியை நம்ம புறப்பொருள் வெண்பாமாலையில் சொல்லிட்டோம். அடுத்து வேளாண்மை சமூகம், விவசாயத்தை எவ்வாறு செய்தார்கள் அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் நீங்கள் தொகுத்து சொல்லணும். அடுத்த பார்த்திங்கன்னா வேளாண்மை சமூகம், அப்போ நெசவு தொழில், நெசவுக்கு அடுத்தது கடல் சார்ந்த கப்பல் கட்டும் தொழில், நீர்வழி பாதை, முத்தெடுத்தல், மீன் பிடித்தல், அப்போது சங்கு எடுத்தல், இப்படிப்பட்ட தொழில்கள். அப்புறம் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, கட்டிடக்கலை, ஓவியக்கலை என்று சொல்லப்படுகின்ற இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த அறிவியல் இருந்ததற்குண்டான ஆதாரங்கள். அதற்கப்புறம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மர வேலைப்பாடுகள், தச்சர்கள் செய்த தொழில்பாடுகள், அதை பற்றிய தகவல்கள், மர வேலைகளில் என்னென்ன செய்தாங்க அப்படின்றத. அதற்கு பிறகு அடுத்து பார்த்திங்கன்னா யோகக்கலைகள், உலோகங்களை எப்படிலாம் வார்த்தெடுத்து அந்த உலோகங்களில் சிலைகளை எவ்வாறு வடித்தார்கள் அப்படின்ற யோகக்கலையில் அந்த பார்க்க முடிகிறது. அந்த யோகக்கலையில் உடம்பை எப்படி சரிப்படுத்தி கொண்டார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது. உலோகங்கள் வார்த்த இந்த நடராசருடைய சிற்பக்கலையில் பார்க்க முடியுது. அதே மாதிரி அந்த யோகக்கலை மூலம் உடலை எவ்வாறு சரிப்படுத்தி கொண்டு ஒரு நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தார்கள் என்ற ஒரு தொழில்நுட்ப அறிவை பார்க்க முடியும். இது ஒரு 5 டாபிக், 6 டாபிக் போட்டு நீங்கள் கட்டுரையாக விளக்கமாக எழுதினா போதும். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நல்லவற்றை செய்வோம்.